வணக்கம் மகர ராசி அன்பர்களே. ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே ஒரு பெரிய மாரத்தை சுமந்துக்கிட்டு வெளியில் முன்னே தெரியாத மாதிரி சிரிச்சுக்கிட்ட சுற்றுற நீங்கள் இந்த பதிவில் ரொம்ப கவனமாக கேளுங்க. உங்கள் ராசிக்கு இப்போ நடக்க போகிற விஷயங்கள் சாதாரணமான விஷயங்கள் கிடையாது. ரொம்ப ஆழமாக உங்கள் வாழ்க்கையை மொத்தமாக புரட்டி போடக்கூடிய அளவில் கிரக அமைப்புகள் இப்போ மாறிக்கிட்டு வருது. குறிப்பாக அடுத்த 45 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை அணைய போகுது. நான் ரொம்ப உறுதியாக ஆணித்தரமாக அடித்து சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களை ரொம்பவே காயப்படுத்திக்கிட்டு இருக்கிற, உங்களோட நிம்மதியை மொத்தமாக கெடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட உறவை விட்டு கொஞ்சம் விலகி இருங்க. அப்படி நீங்கள் விலகி இருந்தீங்கன்னா அடுத்த 45 நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கையில் யாரும் எதிர்பார்க்காத 7 மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே மற்றவங்களுக்கு நல்லதுதான் நினைப்பீங்க. முளைப்புக்கு கொஞ்சம் கூட சளைக்காதவங்க நீங்கள். உங்களோட ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு எப்போவுமே நியாயத்தின் அடிப்படையில் தான் பலன்களை கொடுப்பார். ஆனால் கடந்த சில காலமாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், மன உளைச்சல்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. யாருக்காக நீங்கள் உங்கள் ஆசைகளை எல்லாம் தியாகம் பண்ணீங்களோ அவங்களே உங்களை ஒரு கட்டத்தில் தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. குறிப்பாக அவங்க கூடவே இருந்து நீங்கள் உசுரானந்தம் ஒருத்தர் உங்களுக்கு பண்ண துரோகத்தை உங்களால் இன்றைக்கி வரைக்கும் ஏற்றுக்கவே முடியல. ராத்திரியில் தூக்கல் இல்லாமல் எத்தனையோ நாள் கண் விழிச்சு எழுதியிருப்பீங்க. வெளியில் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ரொம்ப தைரியமான ஆடு மாதிரி, எதையும் தாங்குற கல் நெஞ்சம் படைச்சவங்க மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ உடஞ்சி போயிருக்கீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் உங்களுக்கான உண்மையான விடிவு காலம் இப்போ நெருங்கி வந்திருக்கு. எந்த ஒரு குறிப்பிட்ட உறவு, அது சொந்தக்காரங்களா இருக்கலாம், ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக இருக்கலாம், கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லைனா உங்களோட தொழில் கூட்டாளியாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஒருத்தரால் உங்களுக்கு எப்போவுமே பிரச்சனை தான் வந்திருக்கும். நீங்கள் அவங்கள திருத்தணும்னு நினைப்பீங்க, அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பீங்க, அவங்க பண்ணுற தப்பை எல்லாம் மன்னித்து ஏற்றுப்பீங்க. ஆனால் திருப்பி உங்களுக்கு கிடைக்கிறது என்னவோ அவமானமும் வலியும் கண்ணீரும் மட்டும்தான். இந்த உறவை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் தொங்குற வரைக்கும், அவங்களுக்காக ஏங்குற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு உங்களால் நகரவே முடியாது. அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், அந்த உறவை விட்டு கொஞ்ச நாளைக்கு முழுசாக விலகி நில்லுங்க. அவங்க உங்களை தேடி வந்தாலும் சரி, நீங்களாம் அவங்கள தேடி போக வேண்டாம். ஒரு 45 நாளைக்கு உங்களை நீங்கள் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே சுருக்கிக்கோங்க. இந்த இடைவெளியில் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்களை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருந்த தரித்திரம், கஷ்டம் எல்லாமே தானாக விலகும். உங்கள் ராசிக்கு கோச்சார ரீதியாக இப்போ நடக்கிற கிரக மாற்றங்கள் எல்லாமே உங்கள் கடந்த கால கர்ம வினைகளை மொத்தமாக தீர்த்து வைக்கிற மாதிரியான அமைப்பில் இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக தவம் மாதிரி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி இந்த 45 நாட்களுக்குள்ளே உங்களை தேடி வரப்போகுது. ஆனால் அது நடக்கணும்னா அதுக்கு முதல் படியாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களை சுற்றி இருக்கிற எப்போ பார்த்தாலும் எதிர்மறையான எண்ணங்களை விதைக்கிற அந்த மனிதர்களை விலக்கி வைக்கிறது தான். நீங்கள் எவ்வளோ தூரம் அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட வந்து ஒதுங்கி இருக்கீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கையில் அந்த 7 நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இது சும்மா அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக வாய் வார்த்தைக்கு சொல்கிறது கிடையாது. ஜோதிட ரீதியாக கிரகங்களோட நகர்வுகளை வச்சு ரொம்ப ஆழமாக கழித்து சொல்கிறேன். இது வரைக்கும் இருட்டில் தவிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க போகிற நேரம் இது. அதை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கணும்னா முதல்ல உங்கள் மனசை நீங்கள் ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும். யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்காதீங்க. உங்களை குறை சொல்கிறவங்க, உங்களை பற்றி தப்பாக பேசுகிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பதில் சொல்கிறத நிறுத்திட்டு உங்கள் வாழ்க்கையை கவனிக்க ஆரம்பிங்க. இந்த 45 நாட்களுங்கிறது உங்கள் வாழ்க்கையோட ஒரு பெரிய பரீட்சை காலம்னு கூட சொல்லலாம். இதில் நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்கள் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். மகர ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே கோபம் கொஞ்சம் அதிகமாக தான் வரும். நியாயம் தப்புனா பொங்கி எழுந்திருவீங்க. ஆனால் அந்த கோபத்தை இப்போ நீங்கள் வெளிப்படுத்தவே கூடாது. அந்த குறிப்பிட்ட நபரை பற்றி நினைக்கும் போதே உங்களுக்கு ஆத்திரம் வரலாம். ஏன் இவ்வளோ முட்டாளாக இருந்தோன்னு உங்கள் நிலையே உங்களுக்கு கோபம் வரலாம். அதனால் அதையெல்லாம் மனசுக்குள்ளேயே ஆழமாக அடக்கி வச்சுக்கோங்க. அமைதியாக இருக்கிறது தான் இப்போ வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம். உங்கள் அமைதி தான் உங்களுக்கு துரோகம் பண்ணினவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பெரிய தண்டனையாக இருக்கும். நீங்கள் அவங்கள விட்டு விலகி நிற்க ஆரம்பித்த உடனே உங்கள் வாழ்க்கையில் முதல் மாற்றம் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உருவாகும். எவ்வளோ நாளாக மூடி கிடந்த கதவுகள்லாம் ஒன்றா திறக்க ஆரம்பிக்கிறத நீங்கள் கண்முன்னாக பார்ப்பீங்க. அந்த குறிப்பிட்ட நபரை விட்டு நீங்கள் விலகி நிற்கிற முதல் சில நாட்கள் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத வெறுமை தோணும். இத்தனை வருஷமாக பழகிட்டு இப்போ திடீர்னு தூக்கி எரிஞ்சிட்டோமேன்னு குற்ற உணர்ச்சி கூட சில நேரத்தில் உங்களுக்கு வரலாம். ஆனால் நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா தப்பு அவங்க மேலே இருக்குது. உங்களோட நல்ல மனசை அவங்க தப்பாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அதனால் இந்த தனிமையை நீங்கள் பயப்பட வேண்டாம்.
இந்த தனிமை தான் உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குற மிகப்பெரிய மருந்து. இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை பற்றி மட்டும் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணீங்க, யாரையெல்லாம் கண்மூடித்தனமாக நம்பி ஏமாந்தீங்கன்னு உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த மன தெளிவு தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அந்த 7 விஷயங்களுக்கு ஆணி வேற அமைய போகிறது. இந்த 7 விஷயங்களில் முதலாவதாக நடக்க போகிற விஷயம் என்ன தெரியுமா? உங்கள் மனசில் இவ்வளோ நாளாக இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு அபாரமான சிந்தனை சக்தி உங்களுக்கு கிடைக்கும். இது நாள் வரைக்கும் எப்போ பார்த்தாலும் அவங்கள பற்றியே யோசிச்சுக்கிட்டு அவங்க ஏன் இப்படி பண்ணினாங்கன்னு புலம்பிக்கிட்டு இருந்த உங்கள் மூளை இப்போது உங்கள் சொந்த வாழ்க்கை பரவும் உங்களோட வளர்ச்சிக்காகவும் சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். சொந்தமாக தொழில் செய்கிறவங்களா இருந்தால் இத்தனை நாளாக கவனிக்காமல் விட்ட விஷயங்களை எல்லாம் திரும்பவும் முழு மூச்சோட கையில் எடுக்கீங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் திறமையை நிரூபிக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு உங்களை தேடி வரும். உங்களோட சிந்தனை திறன் பல மடங்கு அதிகமாகும். அதற்காகவும் உங்கள் நேரத்தை வீணாக்காமல் உங்கள் வேலையை நீங்கள் ரொம்ப வேகமாக செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்கள் உழைப்புக்கான பலன் இந்த 45 நாட்களுக்குள்ள இரட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, யார் முன்னாடி தலை குனிஞ்சு நின்னீங்களோ அதே இடத்துல நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்க போகிறீங்க. உங்களை சட்டை பண்ணாதவங்க, உங்களை ஏளனமாக பார்த்தவங்கெல்லாம் இப்போ உங்கள் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டு போய் நிற்க போகிறாங்க. முக்கியமாக உங்ககிட்ட இருந்த பணத்தெல்லாம் நடந்துட்டு அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு பண வரவுக்கான புது வழிகள் இந்த நேரத்தில் திறக்கப்படுது. நீங்கள் கொஞ்சமும் எதிர்பாராத ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு பெரிய உதவிகள் தேடி வரும். இவ்வளவு நாள் உங்களுக்கு இருந்த பணத்தடை மொத்தமாக விலகி உங்கள் கைக்கு தாராளமாக பணம் புழங்க ஆரம்பிக்கும். ஆனால் இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. பணம் வருதுன்னு சொல்லி மறுபடியும் அந்த பழைய ஆட்களை நம்பி காசை கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. இந்த முறை நீங்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் மட்டுமே இருக்கும். மற்றும் 2ஆவதாக நடக்க போகிற முக்கியமான விஷயம் உங்களோட ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது. கடந்த சில மாதமாகவே மன உளைச்சலால் சரியாக சாப்பிடாம நிம்மதியாக தூங்காமல் உங்கள் உடம்பை நீங்களே ரொம்ப கெடுத்துக்கிட்டீங்க. கண்ணாடி முன்னாடி போய் நின்று உங்கள் முகத்தை நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு பெரிய வித்தியாசம் தெரியும். முகத்தில் இருந்த அந்த பழைய மொத்தமாக காணாமல் போயிருக்கும். கண்ணுக்கு கீழே கருவளையம் காக்கவே ரொம்ப சோர்வாக தெரிவிங்க. ஆனால் அந்த பிரச்சனைக்குரிய நபர்கிட்ட இருந்து விலகி நிற்க வேண்டும். 45 நாட்களில் உங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு பெரிய புத்துணர்ச்சி கிடைக்க போகிறது. ராத்திரியில் எந்த கெட்ட கனவும் இல்லாமல் நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு வரும். உங்கள் முகத்தில் ஒரு புது பொலிவு ஏற்படும். உங்களை பார்க்குறவங்களுக்கே தெரியும் நீங்கள் இப்போ எவ்வளவு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கீங்கன்னு. மனசில் இருக்கிற பாரம் முழுசாக இறங்கின உடனே உடம்பில் இருக்கிற பாதி வியாதிகள் எந்த மருத்துவமும் இல்லாமலே தானாக குணமாக ஆரம்பிச்சிடும். இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் போது உங்களை விட்டு விலகி போன அந்த குறிப்பிட்ட நபர் மறுபடியும் உங்களை தேடி வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அவங்க உங்ககிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுவாங்க. நடந்ததையெல்லாம் மறந்துடலாம், மறுபடியும் பழையபடி ஒன்றா பழகலான்னு சொல்லி உங்கள் மனசை மாற்ற முயற்சி பண்ணுவாங்க. இதில் தான் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். மகர ராசிக்காரங்க ரொம்ப சுலபமாக மனசு இறங்கிடுவீங்க. யாராவது 2 சொட்டு கண்ணீர் விட்டால் போதும், உடனே பழைய கோபத்தெல்லாம் மறந்துட்டு அவங்கள மன்னிச்சு ஏற்றுப்பீங்க. ஆனால் இந்த முறை நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய முட்டாள்தனமாக முடிஞ்சிடும். அவங்க அழுதாலும் சரி, இல்லை உங்கள் காலில் விழுந்தாலும் சரி, நீங்கள் எடுத்த முடிவில் மலை மாதிரி உறுதியாக நிற்கணும். அவங்களுக்கு ஒரு சின்ன புன்னகையை மட்டும் பதிலாக கொடுத்துட்டு உங்கள் வழியில் நீங்கள் போயிட்டே இருக்கணும். நீங்கள் அவங்கள நிராகரிச்சுட்டு திரும்பி நடக்கிற அந்த நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் 3ஆவது மிக பெரிய ஆச்சரியம் நடக்க காத்துக்கிட்டு இருக்கு. அந்த 3ஆவது மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? இத்தனை நாளாக உங்கள் நேரம் விழுந்த அத்தனை படிச்சொல்லும் அவதூறுகளும் பாத்துல பறக்க போகிறது. செய்யாத தப்புக்கு கூட உங்களை குற்றவாளியாக நிற்க வச்சாங்க இல்லையா? அந்த உண்மை இப்போ வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்பட போகுது. மகர ராசிக்காரங்க எப்பவுமே தங்களை நியாயப்படுத்திக்கிட்டு மற்றவங்ககிட்ட சத்தம் போட்டு மாறாட மாட்டீங்க. தாளம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு அமைதியாக ஒதுங்கி போயிடுவீங்க. உங்களோட அந்த வலிகளுக்கும் பொறுமைக்கும் இப்போது சனி பகவான் மிகப்பெரிய பரிசை கொடுக்க போகிறார். உங்களை தப்பாக பேசினவங்க அந்த குறிப்பிட்ட நபரோட பேச்சை கேட்டு உங்களை விட்டு விலகி போன நட்ட சொந்தக்காரங்கன்னா உண்மையை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட நேருக்கு நேராக நின்று மன்னிப்பு கேட்குற சூழ்நிலை இந்த 45 நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக உருவாகும். ஒரு இழந்த மரியாதை அந்தஸ்து எல்லாமே மடியும் முதலுமா உங்களுக்கு திரும்ப கிடைக்க போது எங்கே நீங்கள் தலை குனிஞ்சீங்களோ அதே இடத்துல உங்களை ஒரு சிம்மாசனம் போட்டு உட்கார வைக்க போகிறார் அந்த நியாயாதிபதியான சனி பகவான். இதனால் அவராக நடக்க போகிற விஷயம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற சில புதிய ஆழமான மனிதர்களை பற்றினது. இவ்வளோ நாளாக அந்த ஒரு குறிப்பிட்ட விஷக்கிருமியான நபர் உங்கள் வாழ்க்கையை ஆக்கிரமிச்சிட்டு இருந்ததுனால உண்மையிலே உங்கள் மேல் அக்கறை கொண்ட நல்ல மனிதர்களை உங்களால் அடையாளம் காண முடியாமலேயே போயிடுச்சு.
அந்த தவறான உறவை விட்டு நீங்கள் வெளியே வந்த அடுத்த நிமிஷமே உங்கள் குலதெய்வத்தோட முழு ஆட்சி அரசியல் அற்புதமான மனிதர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள் நுழைவாங்க. அவங்க உங்களை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உண்மையான அன்போடு நேசிப்பாங்க, உங்கள் திறமையை மதிப்பாங்க. உங்கள் தொழிலையோ இல்லை வேலையிலையோ உங்களை அடுத்த கட்டத்துக்கு கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு ஒரு வழிகாட்டியாக அந்த மனிதர்கள் உங்களுக்கு அமைவாங்க. இது நாள் வரைக்கும் இருட்டில் தனியாக அடிபட்டு நனப்பட்டு போராடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் மாதிரி இந்த புதிய நட்புகளோ இந்த உறவுகளோ அமைய போகுது. இந்த மாற்றம் உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியையும் வாழணுங்கிற ஆசையையும் திரும்ப கொடுக்கும். எஞ்சாரதா ஒரு பிரம்மாண்டமான விஷயம் உங்கள் வீட்டை தேடி வரப்போகுது. மகர் ராசிக்காரங்க பல பேர் தங்களோட எதிர்காலத்தை பற்றி ஒரு பெரிய வாய்ப்படைய கடந்த சில வருஷங்களை கடந்து வந்திருப்பீங்க. சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், இல்லை வாங்கின கடனெல்லாம் அடைச்சிட்டு யாருக்கும் பதில் சொல்லாமல் நிம்மதியாக வாழணும், குழந்தைகளை நல்லபடியாக படிக்க வைக்கணும்னு மனசுக்குள்ளே எத்தனையோ ஆசைகள் கனவுகள் உங்களுக்கு இருக்கும். ஆனால் அந்த தவறான நபர்னால உங்கள் உழைப்பு, உங்கள் நேரம், உங்களோட பணம் எல்லாமே வீணாகி உங்கள் கனவுகள் எல்லாம் கள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இந்த 45 நாட்களில் உங்களோட நீண்ட கால ஆசை ஒன்று நிச்சயம் நிறைவேறப்போகுது. அது புதுசாக ஒரு சொத்து வாங்குறதா இருக்கலாம், வண்டி வாங்குறதா இருக்கலாம். ரொம்ப நாளாக இழுபறியாக உங்களுக்கு தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக சுமூகமாக முடியறதா இருக்குமா, ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தானே அந்த பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. இந்த காலகட்டத்தை நீங்கள் ரொம்ப கவனமாக விழிப்போட கையாளணும். ஏன்னா உங்களை சுற்றி இப்போ ஒரு பெரிய நேர்மறையான காப்பு வளையம் உருவாகி இருக்கு. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்கிற இந்த நேரத்தில் இந்த வளையத்தை உடைச்சிட்டு உள்ளே வரணும்னு உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்க பல வழிகளில் தந்திரமாக முயற்சி பண்ணுவாங்க. குறிப்பாக உங்களோட அந்த பலவீனம் என்னன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். உங்கள் சென்டிமெண்ட்டை தூண்டிவிட்டு பழைய பதிகளை பேசி உங்களை மறுபடியும் பழைய நிலைமைக்கே கொண்டு போட பார்ப்பாங்க. உங்களை சீண்டி விட்டு கோவப்படுத்தி ஏதாவது தப்பு பண்ண வைக்க தூண்டுவாங்க. ஆனால் நீங்கள் பாறாங்கல் மாதிரி கொஞ்சம் கூட அசையாமல் நிற்கணும். அவங்க போடுற தூண்டில்லை நீங்கள் எந்த பாரணத்தை கொண்டும் சிக்கிடவே கூடாது. நீங்கள் தினமும் காலையில் எழுந்ததும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ இல்லை குல தெய்வத்தையோ மனசார வேண்டிட்டு அன்னைக்கு மாலை அமைதியாக ஆரம்பிங்க. உங்களை நீங்களே ரொம்ப ட்ரிஸியாக வச்சுக்கோங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் மனசுக்கு ஒரு பெரிய தைரியத்தை இருமாட்டம் கொடுக்கும். நீங்கள் எடுக்க ஒவ்வொரு அடியும் இப்போ உங்கள் வெற்றியை நோக்கி தான் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு சூட்சமமான விஷயம் இருக்குது. நீங்கள் இவ்வளோ நாளாக யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களோ அவங்க யாருமே இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் முகம் தெரியாத ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு பெரிய உதவிகள் பேரிமனம். இது நீங்கள் உணர்கிற அந்த தருணம் உங்களுக்கு உலகத்தோட உண்மையான முகம் புரிய ஆரம்பிக்கும். ஒரு வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முழுசாக தயாராகிட்டீங்க அப்படிங்கிறத கிரகங்கள் உங்களுக்கு உணர்த்துகிற நேரம் இது. இந்த 7 விஷயங்கள் நடக்கும்னு நான் சொன்ன உடனே பல பேருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். எவ்வளவு நாள் இப்போ நான் அதை கஷ்டப்பட்டாச்சு, யாருமே உதவிக்கு வரல, இனிமேல் இதெல்லாம் நிஜமாவே நடக்குமா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சின்ன கேள்வி எழலாம். அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தான். ஆனால் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா மகர ராசியோட அதிபதி சனி பகவான் எப்போவுமே ஒருத்தரை காரணம் இல்லாமல் சோதிக்க மாட்டார். உங்களோட புடம் போட்ட தங்கம் மாதிரி மாற்றுறதுக்கு தான் இத்தனை கஷ்டங்களை அவர் கொடுத்தார். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் வேஷம் போடுறாங்கன்னு உங்களுக்கு தோலுரிச்சு காட்டுறதுக்காக தான் இந்த சர்க்கிள்கள்லாம் உங்களுக்கு நடந்துச்சு. இப்போது அந்த கஷ்டங்களுக்கான முழு கடனையும் வட்டியும் முதலுமா திருப்பி கொடுக்குற நேரம் இது. இல்லை நீங்கள் முழுசாக நம்பி உங்கள் அடுத்த கட்ட வேலைகளை ஆரம்பிக்கணும். ஏன்னா கிடைக்க போகிற இந்த வெற்றியை அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்கள் சில முக்கியமான விஷயங்களை ரொம்ப கவனமாக கடைபிடிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற இந்த திடீர் மாற்றங்களை பார்த்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. நேற்று வரைக்கும் உங்களை ஒரு ஆளாக மதிக்காதவங்க, உங்கள் கஷ்டத்தில் உங்களை எட்டி நின்று வேடிக்கை பார்த்தவங்கெல்லாம் இன்றைக்கி உங்ககிட்ட வந்து வலியை உறவாட வருவாங்க. நம்ம ஆள் நம்ம சொந்தம் அப்படின்னு புதுசாக பாசம் பாட்டுவாங்க. உங்கள் முதுகுக்கு பின்னாடி உங்களை பற்றி தப்பாக பேசினா அதே வாயால் இப்போ உங்களை புகழ்ந்து பேசுவாங்க. இங்கே தான் நீங்கள் கொஞ்சம் கூட ஏமாந்துடக்கூடாது. இது எல்லாமே உங்ககிட்ட இப்போ வந்திருக்கிற அந்த நல்ல நேரத்தையும் வசதியையும் பயன்படுத்திக்க வந்தவங்க மட்டும்தான். இதை நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவங்கள விரட்டி அடிக்க வேண்டாம், ஆனால் ஒரு கைகட்டும் தூரத்தில் மட்டும் வச்சுக்கோங்க. பழையபடி எல்லாரையும் நம்பி மறுபடியும் மனசை திறந்து பேச ஆரம்பிச்சிடாதீங்க. குறிப்பாக சொந்தமாக தொழில் செய்கிற மகர ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். உங்களுக்கு புதுசாக நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். லாபம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால் கூடவே இருந்த குடிப்படிக்கிற கூட்டமும் உங்கள் கூடவே சுத்தம். நீங்கள் யாரை நம்பி உங்கள் தொழில் ரகசியங்களை சொல்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் தொழில் விஷயத்தில் எது ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்களே தீர்க்கமாக பல தடவை யோசித்து எடுங்க. யாருடைய ஆலோசனையும் கண்மூடித்தனமாக அப்படியே ஏற்றுக்க வேண்டாம். கணக்கு வழக்குகளில் ரொம்ப சரியாக இருங்க. 1 ரூபா கூட வீணாகாமல் பார்த்துக்கோங்க.
ஏன்னா இந்த பணம் இங்கே சும்மா சம்பாரிச்சது இல்லை, பல ராத்திரிகள் தூங்காமல் உங்கள் வியர்வையையும் ரத்தத்தையும் சிந்தி நீங்கள் சம்பாரிச்சது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதுக்காக நீங்கள் நிறைய உழைக்க வேண்டியிருக்கும். உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு சில நெருக்கடிகளை கொடுக்கலாம், அதிகப்படியான வேலைப்பழுவை உங்கள் தலையில் கட்டி விடலாம். அதெல்லாம் உங்கள் திறமையை சோதிக்கிற சில சின்ன சின்ன விஷயங்கள் தானே தவிர உங்களை கீழே இறக்கிறதுக்கான சூழ்ச்சி கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்தாலும் அதை சரியாக செஞ்சு முடிப்பீங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். உங்கள் கோவத்தை மட்டும் நீங்கள் வேலை செய்ய இடத்துல காட்டவே கூடாது. மகர ராசிக்காரங்க எப்பவுமே கொஞ்சம் முன்கோபிகள். தப்பு நடந்தால் உடனே தட்டி கேட்கிற குணம் உள்ளது. ஆனால் இந்த காலகட்டத்தில் எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்கிற ஒற்றை குறிக்கோள் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கணும். மற்றவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அதை பற்றி கவலைப்படாம உங்கள் வேலையை மட்டும் அமைதியாக பார்த்துக்கிட்டு போயிட்டே இருங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளாக கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த ஒரு சின்ன மனக்கசப்பு இடைவெளி எல்லாமே இப்போ முழுசாக விலகி போயிடும். ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிற சூழ்நிலை உருவாகும். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்க, எவ்வளோ தியாகம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்கள் வாழ்க்கை துணை முழுசாக உணர்ந்துக்கிற காலகட்டம் இது. இது வரைக்கும் உங்களை குறை சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இப்போ உங்களுக்கு தோள் கொடுத்து நிற்க ஆரம்பிப்பாங்க. உங்கள் குழந்தைங்க வெளியிலையும் உங்களுக்கு சில திறமைகள் தேடி வரப்போது. உங்கள் படிப்புலையோ இல்லை மற்ற விஷயங்களையோ ஒரு பெரிய சாதனை செஞ்சு உங்கள் மனசுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுப்பாங்க. இந்த குடும்ப சந்தோஷம்தான் நீங்கள் இழந்த அத்தனை நிம்மதியையும் உங்களுக்கு திரும்ப கொடுக்க போகிறது. அதனால் தினமும் கொஞ்சம் நேரமாவது உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் குழந்தைங்களுக்காக ஒதுக்குங்க. அவங்க கூட மனம் விட்டு பேசுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னன்னா உங்கள் உடல் நலத்தில் நீங்கள் காட்ட வேண்டிய அக்கறை. எவ்வளோ நாளாக மன உளைச்சலில் சரியாக சாப்பிடாம தூங்காமல் உங்கள் உடம்பை நீங்களே ரொம்ப வருத்திக்கிட்டீங்க. அது உங்கள் முகத்திலேயே நல்லா தெரியும். ஆனால் இப்போ கிரக சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறிக்கிட்டு இருக்கிறதால நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தினா போதும். உங்கள் பழைய சுறுசுறுப்பு அப்படியே திரும்ப வந்துடும். நேரத்துக்கு சரியாக சாப்பிடுங்க. தேவையில்லாத சிந்தனைகளை மனசில் போட்டு குழப்பிக்காம கிடைக்கிற நேரத்தில் நல்லா நிம்மதியாக தூங்குங்க. உடம்புல எந்த ஒரு சின்ன குணம் வந்தாலும் அந்த அலட்சியம் பண்ணாமல் உடனே மருத்துவரை போய் பாருங்கள். ஏன்னா உங்கள் உடம்பு நல்லா இருந்தால் தான் நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியும். உங்களை நம்பி இருக்கிற உங்கள் குடும்பத்தையும் உங்களால் நல்லபடியாக பார்த்துக்க முடியும். தொழில் செய்கிறவங்களை பற்றி பேசும்போது குறிப்பாக ஒரு சில தொழில்களில் இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். உதாரணமாக துணி வியாபாரம் செய்கிறவங்க, தையல் தொழில் செய்கிறவங்க, இல்லை ஆடை தயாரிப்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தொழிலில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த 45 நாட்களில் ஒரு பெரிய லாபம் காத்துக்கிட்டு இருக்கு. இத்தனை நாள் விற்காமல் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாம் இப்போ ரொம்ப வேகமாக விற்று தீரும். புதுசாக நிறைய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. உங்கள் தொழிலை இன்னும் பெருசாக்கிறதுக்கு தேவையான பண உதவியும் உங்களுக்கு தானாக கிடைக்கும். நீங்கள் உங்கள் தொழிலில் தாட்டுற நேர்மையும் உழைப்பும் தான் உங்களுக்கு இந்த பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகுது. அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்கள் தரத்தை குறைச்சிக்காதீங்க. உங்கள் வாடிக்கையாளர்களை எப்பவுமே அனுசரித்து போங்க. அவங்க கொடுக்குற ஆதரவு தான் உங்கள் தொழிலுக்கு மிகப்பெரிய தூணாக அமைய போகுது. அதே மாதிரி விவசாயம் செய்கிறவங்களுக்கும் நிலம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த நேரம் ரொம்பவே சாதகமாக இருக்குது. ரொம்ப நாளாக தீர்க்க முடியாமல் இருந்த நில பிரச்சனைகள்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியும். நீங்கள் போட்ட முதலீட்டுக்கு மேலே லாபம் உங்களை தேடி வரும். அதனால் இந்த லாபத்தெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஆசைப்பட்டு தேவையில்லாத இடங்களில் பணத்தை முதலீடு செஞ்சிடக்கூடாது. உங்களுக்கு எந்த தொழில் நல்லா தெரியுமோ அதில் மட்டும் உங்கள் கவனத்தை செலுத்துங்க. புதுசாக எந்த ஒரு வியாபாரத்துலேயும் இப்போதைக்கு கால் வைக்க வேண்டாம். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு லாபத்தை கொடுத்தாலும் கூடவே சில சோதனைகளையும் வச்சுத்தான் பார்ப்பார். நீங்கள் அந்த சோதனைகளில் ஜெயிக்கணும்னா ரொம்ப நிதானமாக யோசித்து செயல்படணும். யாருடைய வற்புறுத்தல் பாருங்க, எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு இருக்காதீங்க. இப்போது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கலாம், எல்லாம் சரி, ஆனால் எனக்கு துரோகம் செஞ்ச அந்த குறிப்பிட்ட நபர் சும்மா இருப்பாரா, அவர் திரும்பவும் எனக்கு ஏதாவது பிரச்சனை கொடுப்பாரா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இதுக்கான பதில் என்னென்னா, அவங்க கண்டிப்பாக எதனாவது ஒரு வழியில் உங்களுக்கு குடைச்சல் கொடுக்க தான் பார்ப்பாங்க. உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறுக்க முடியாமல் ஏதாவது ஒரு வதந்தியை பரப்பி விடுறதோ இல்லை உங்களை பற்றி மற்றவங்ககிட்ட தப்பாக பேசுகிறதோ செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் இதையெல்லாம் நினச்சி கொஞ்சம் கூட பயப்பட தேவையில்லை. ஏன்னா இப்போது உங்கள் சுற்றி ஒரு பெரிய தெய்வீக கவசம் உருவாக்கி இருக்குது. அவங்க என்ன தான் சதி செஞ்சாலும் அது உங்ககிட்ட கூட நெருங்க முடியாது. அவங்க வீசுகிற கல் அவங்க மேலேயே பண்ணுற மாதிரி அவங்க செய்கிற சூழ்ச்சிகள் எல்லாமே கடைசியில் அவங்களுக்கே பெரிய ஆப்பாக வந்து முடியும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், அவங்கள கண்டுகொள்ளாமல் உங்கள் வேலையை மட்டும் காத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறது தான். அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை உங்கள் அமைதியும் உங்கள் வளர்ச்சியும் தான்.
மகர ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு விஷயத்தை கையில் எடுத்தால் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டீங்க. அது ஒரு உறவாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி, முழு மூச்சோட அதுக்காக உழைப்பீங்க. உங்கள் உயிரையே கொடுத்து ஒருத்தரை நேசிப்பீங்க. ஆனால் அந்த நேசம் உங்களுக்கு திரும்ப கிடைக்காதப்போ உங்கள் மனசு படுற பாடு வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. இந்த 45 நாட்கள் இந்த மாதம் ஒரு நிலைப்படுத்துறதுக்கான ஒரு தியான காலம்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் மற்றவங்களுக்காகவே ஓடி ஓடி தேஞ்சு போன நீங்கள் இப்போ உங்களுக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்க ஆரம்பிக்க போகிறீங்க. உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும். ஒரு பக்கம் பழைய நினைவுகள் உங்களை பின்னாடி இழுக்கும், இன்னொரு பக்கம் உங்கள் எதிர்காலம் உங்களை முன்னாடி கூப்பிடும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் நீங்கள் ரொம்ப தெளிவாக ஒரு முடிவு எடுக்கணும். உங்கள் கண்ணாடியை பார்த்து நீங்களே பேசிக்கோங்க. இனிமேல் என் வாழ்க்கை எனக்கானது, என்னை நடிக்காத யாருக்காகவும் நான் ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்த மாட்டேன்னு அனித்தமாக உங்கள் மனசுக்குள்ளே பதிய வச்சுக்கோங்க. இந்த உறுதி தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போக போகுது. இவங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சில பேர் உங்கள் பலவீனத்தை ரொம்ப அழகாக பயன்படுத்திக்கிட்டாங்க. நீங்கள் யாரையாவது ரொம்ப நம்பினா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வீங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட வந்து நின்று ஏதாவது ஒரு உதவியை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. காரியம் முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி எரிஞ்சிடுவாங்க. இப்போது கிரக நிலைமைகள் உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை கொடுக்க போகுது. யார் நிஜமான முகம் காட்டுறாங்க, யார் முகமூடி போட்டுக்கிட்டு உங்ககிட்ட பழகுறாங்கன்னு ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த புரிதல் உங்களுக்கு வந்த உடனே நீங்கள் ரொம்ப காரம் ஆடிடுவீங்க. யார் உங்ககிட்ட உதவி கேட்டாலும் அது நியாயமானதாக இருந்தால் மட்டும்தான் செய்வீங்க. இல்லைன்னா முகத்துக்கு நேராக முடியாதுன்னு சொல்கிற தைரியம் உங்களுக்கு வந்துடும். இந்த ஒற்றை வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைய தேவையில்லாத மனிதர்களை உங்ககிட்ட இருந்து விரட்டி அடிச்சிடும். இது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய மன சுதந்திரம். இந்த 45 நாட்களில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான சூட்சமும் இருக்குது. உங்கள் சொந்த விஷயங்களை, குறிப்பாக உங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளை 3வது மனுஷங்க கிட்ட தயவு செஞ்சு பகிர்ந்துக்காதீங்க. உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கிறவா நினச்சி நீங்கள் யாரோ ஒருத்தர்கிட்ட போய் உங்கள் கஷ்டத்தை சொல்வீங்க. ஆனால் அவங்க அதை ஒரு கதையாக கேட்டுட்டு 4 பேர்கிட்ட உங்களை பற்றி அதை தான் பேசுவாங்க. மகர ராசிக்காரங்க எப்போவுமே மற்றவங்களை ரொம்ப சுலபமாக நம்பிடுவீங்க. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய தப்பு. இனிமேல் உங்கள் கஷ்டமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அதை உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சிக்க பழகிக்கோங்க. கடவுள்கிட்ட போய் மனம் விட்டு அழுங்க. ஆனால் மனுஷங்க கிட்ட உங்கள் பலவீனத்தை எப்பவும் காட்டிக்காதீங்க. வெளியில் எந்த அளவுக்கு கெத்தா சந்தோஷமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களை பிடிக்காதவங்களுக்கு அது ஒரு பெரிய எரிச்சலை கொடுக்கும். இப்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற இந்த மாற்றங்கள்லாம் ஒரு நாள்லையோ இல்லை 2 நாள்லையோ நடந்துடுறது கிடையாது. இது ஒரு மெதுவான ஆனால் ரொம்ப உறுதியான ஒரு பயணம். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் போது நேற்று இருந்ததை விட இன்றைக்கி நான் இன்னும் கொஞ்சம் பலசாலி ஆகிட்டேன்னு உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்கோங்க. நீங்கள் போக வேண்டிய தூரம் ரொம்ப அதிகம். உங்களை சுற்றி இருக்கிற தடைகளை எல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டு நீங்கள் முன்னாடி வரணும். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் எப்போவுமே நியாயப்பட பக்கம் நிற்கிறவர். நீங்கள் எந்த தப்பும் செய்யலை, மற்றவங்களுக்கு எந்த கெடுதலும் நினைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்களை ஏமாத்தினவங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணவங்கெல்லாம் அவங்க செஞ்ச திறமை வினைக்கான பலனை ரொம்ப சீக்கிரமே அனுபவிக்க போகிறாங்க. அது நீங்கள் உங்கள் கண்ணாலேயே காக்க போகிறீங்க. ஆனால் அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படவோ இல்லை, அவங்கள பார்த்து பரிதாபப்படவோ கூடாது. நடக்கிறதெல்லாம் இறைவன் செயல்னு அமைதியாக கடந்து போயிட்டே இருக்கணும். இந்த மனப்பக்குவம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா இந்த உலகத்தில் உங்களை அசைக்க யாராலையும் முடியாது. இன்னொரு முக்கியமான ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். உங்களுக்கு துரோகம் செஞ்சாங்களே அவங்கள நினச்சி நீங்கள் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட வருத்தப்படவே கூடாது. ஏன்னா ஜோதிட ரீதியாக கொஞ்சம் ஆழமாக பார்த்தா அவங்க உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை செஞ்சுட்டு போயிருப்பாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் இந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டிய கஷ்டம், உங்கள் தொலையில் இருந்த முன் ஜென்ம கர்ம நினை எல்லாத்தையும் அவங்க செஞ்சு அந்த துரோகத்தின் மூலமாக அவங்க தலையில் மொத்தமாக தூக்கி வச்சுக்கிட்டாங்க. இனிமேல் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு மட்டும் நீங்கள் வேடிக்கை பாருங்கள். உங்களை அழ வச்சவங்க இனிமேல் ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாமல் தவிக்க போகிறாங்க. உங்கள் கர்மா மொத்தமாக தெளிஞ்சிடுச்சு. இனிமேல் உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக மாறப்போகுது. அதனால் அவங்கள நினச்சி உங்கள் பொண்ணான நேரத்தை வீணாக்கிறத விட்டுட்டு உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிங்க. வியாபார விஷயத்தில் இவ்வளவு நாளாக அவங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சில் வெளியில் காசு தங்கலை. அந்த பணம் வந்த வழியே போச்சு. ஒரு சின்ன செலவு வந்தால் கூட அடுத்தவங்ககிட்ட போய் டை கட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னு நீங்கள் எவ்வளவோ புலம்பி இருப்பீங்க. ஆனால் இந்த 45 நாட்களில் பண வரவு உங்களுக்கு சும்மா தண்ணி மாதிரி கொட்ட போகுது. நீங்கள் எதிர்பார்க்காத பல திசைகள்லேருந்து உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிக்கும். ரொம்ப நாளாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் யாருக்காவது கொடுத்து திரும்பி வராதுன்னு நீங்கள் நினச்ச பணம் கூட எப்போ உங்கள் கைக்கு தானாக வந்து சேரும். ஆனால்
இங்கே தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே உங்களை சுற்றி ஒரு கூட்டம் மறுபடியும் செய்ய ஆரம்பிக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் பணம் கொடுன்னு வந்து நிற்பாங்க. தயவு செஞ்சு இப்போ வரைக்கும் யாருக்கும் எந்த கடனும் கொடுக்காதீங்க, யாருக்காகவும் எந்த இடத்துலையும் ஜாமீன் கையெழுத்து கூடாதீங்க. இந்த பணம் உங்கள் முன்னேற்றத்துக்காக கடவுள் கொடுத்தது, அதை உங்கள் குடும்பத்துக்காக மட்டுமே செலவு பண்ணுங்கள். இந்த 45 நாட்களும் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல நேர்மறையான சக்தியை நீங்கள் தக்க வச்சுக்கணும். வீட்டில் எப்போவுமே ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் யார்கிட்டையும் எந்த வாக்குவாதமும் வச்சுக்காதீங்க. காலையிலையும் சாயங்காலமும் வீட்டில் தவறாமல் விளக்கேற்றி வைங்க. உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. உங்களை சுற்றி எப்போவுமே ஒரு நல்ல அதிர்வலைகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் உடுத்திக்கிற உடைகள் கூட நல்லா சுத்தமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப நேர்த்தியாக இருக்கட்டும். நீங்கள் கண்ணாடியில் உங்களை பார்க்கும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய தன்னம்பிக்கை வரணும். எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கேன், இந்த உலகத்தில் இனிமேல் என்னை அசைக்க யாரையும் முடியாதுங்கிற அந்த தைரியம் உங்கள் கண்ணில் தெரியும். உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற கண் திருஷ்டி, எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நாள் விலகி போயிட்டுருக்கு. இது உங்களுக்கான நேரம். இது நீங்கள் ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கணும். உங்கள் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் இப்போது ரொம்ப தெளிவான முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கீங்க. ஒரு நாளாக மற்றவங்களுக்காக வாழ்ந்தது போதும். இப்போ உங்கள் ஆசைகள் என்ன, உங்கள் கனவுகள் என்னன்னு ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து எழுதுங்க. அந்த கனவுகளை அடையிறதுக்கு என்ன வழின்னு தேட ஆரம்பிங்க. உங்களை சுற்றி இருக்கிற முட்டுக்கட்டைகள் எல்லாமே இப்போ உடஞ்சிடுச்சு. உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை வெளியில் கொண்டு வர்றதுக்கு இதை விட ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சி தள்ளிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போ உடனே செய்ய ஆரம்பிங்க. அது ஒரு சின்ன தொழில், அது ஒரு சின்ன தொழிலாக இருக்கலாம், இல்லை புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிறதா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, முழு தைரியத்தோட முதல் அடியை எடுத்து வைங்க. சனி பகவானோட முழு ஆசையும் உங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கு. அதனால் நீங்கள் தொட்டதெல்லாம் இனிமேல் துலங்கும். உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்ப போகிறத நீங்கள் ரொம்ப சீக்கிரமே உணர போகிறீங்க. இன்னொரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப ஆழமாக உணரணும். இப்போது நீங்கள் மாறிட்டீங்கன்னு உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. முன்னாடிலாம் அறியுமே ரொம்ப திமிராக நடந்துக்கிறான், யாருக்கிட்டேயும் சரியாக பேசுறது இல்லை அப்படின்னு உங்கள் காது படவே பேசுவாங்க. அதையெல்லாம் கேட்டு நீங்கள் கொஞ்சம் கூட வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா அவங்க சொல்கிற அந்த மாற்றம் உங்களுக்கு ரொம்பவே அவசியமானது. இத்தனை நாளாக அவங்க இஷ்டத்துக்கு உங்களை வளைச்சி நடித்து பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்போது நீங்கள் உங்களுக்கான ஒரு எல்லையை வகுத்துக்கிட்டு அதுக்குள்ளே யாரையும் விடாமல் தடுக்கிறது அவங்களுக்கு ரொம்ப உறுத்தலாக இருக்கும். அதனால் உங்களை பற்றி தப்பாக பேசி உங்கள் மனசை உடைக்க பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் பாறாங்கல் மாதிரி உறுதியாக நிற்கணும். அவங்க என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்கான ஒரு சின்ன புன்னகையை மட்டும் உதிர்த்துட்டு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருங்க. இந்த மனம் தான் இப்போது உங்களை சுற்றி இருக்கிற எதிர்மறை சக்திகளை அழிக்க போகிற மிகப்பெரிய ஆயுதம். இந்த 45 நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகிற இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, உங்களோட உள்ளுணர்வு ரொம்ப அற்புதமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது 6வது அறிவுன்னு சொல்லுவாங்களே, அது இப்போ உங்களுக்கு முழுமையாக வெளிப்படைய போகுது. யாராவது உங்கள்கிட்ட வந்து ரொம்ப இனிமையாக பேசினா கூட அவங்க மனசுக்குள்ளே என்ன சூழ்ச்சி வச்சுருக்காங்க, அவங்க நல்லவங்களா இல்லை கெட்டவங்களான்னு உங்களால் பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு அபாரமான தெளிவை கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறது. இது நாள் வரைக்கும் யார் யாரையோ நம்பி ஏமாந்த நீங்கள் இனிமேல் உங்கள் உள்ளுணர்வை மட்டும் நம்பி முடிவுகளை எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஒருத்தரை பார்த்த உடனே உங்கள் மனசு இவங்ககிட்ட கொஞ்சம் தள்ளியே இருன்னு சொல்லிச்சுன்னா எந்த கேள்வியும் கேட்காம அவங்ககிட்ட விலகிடுங்க. இந்த உள்ளுணர்வு தான் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஆபத்தும் வராமல் உங்களை பாதுகாக்கிற மிகப்பெரிய கவசம். அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற முன்னோர்களோட ஆசி, அதாவது பித்ருக்களோட ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. நீங்கள் பட்ட கஷ்டங்களெல்லாம் பார்த்து உங்கள் குலதெய்வம் மட்டும் இல்லை, உங்கள் முன்னோர்களும் உங்களுக்கு துணையாக வந்து நிற்கிற நேரம் இது. இது வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி ஒரு பெரிய நிம்மதி குடிகொள்ள போகுது. பல வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாத தவிச்சுக்கிட்டு இருந்த மகர ராசி தம்பதிகளுக்கு இந்த 45 நாட்களுக்குள்ளே ஒரு நல்ல செய்தி தேடி வரப்போகிறது. உங்கள் வம்சத்தை தழைக்க வைக்க ஒரு புது ஜீவன் உங்கள் வீட்டில் உதிக்க போகிற நேரம் நெருங்கிடுச்சு. அதே மாதிரி கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கு இது நாள் வரைக்கும் கட்டிப்போன வரனெல்லாம் இப்போ தானாக தேடி வரும். ரொம்ப நல்ல இடத்துல உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைய போகுது. நீங்கள் இன்னொரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது என்னன்னா, உங்கள் வீட்டில் நடக்கிற நல்ல காரியங்களை பற்றியோ இல்லை உங்களுக்கு வரப்போகிற பண வரவை பற்றியோ வெளியில் யாருக்கிட்டையும் பெருமையாக சொல்லிக்கிட்டு தெரிய வேண்டாம். ஏன்னா கண்ணடி படுறது, கண் திருஷ்டின்னு சொல்கிறது ரொம்பவே மோசமான ஒரு விஷயம். மகர ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே திருஷ்டி ரொம்ப சீக்கிரம் பட்டுடும். உங்கள் வளர்ச்சியையும் சந்தோஷத்தையும் பார்த்து வயிறு எறிகிறவங்க கூட்டம் உங்களை சுற்றி எப்பவுமே இருக்கும். அவங்க கண்ணு பட்டு மறுபடியும் எந்த ஒரு சின்ன தரங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. அதனால் உங்கள் வெற்றி வெளியே தெரிகிற வரைக்கும் அமைதியாக வேலை செய்யுங்க.
எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் வெற்றியை எல்லாருக்கும் சத்தம் போட்டு சொல்லும். அது வரைக்கும் உங்கள் ரகசியங்களை ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கோங்க. இந்த 45 நாட்கள் நீங்கள் போன்ற அடித்தனம் அடுத்த 10 வருடத்துக்கு உங்கள் வாழ்க்கையை ஒரு ராஜ வாழ்க்கை மாதிரி மாற்ற போகுது. அதனால் ஒவ்வொரு அடியையும் ரொம்ப கவனமாக நிதானமாக எடுத்து வைங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் கண்ணீருக்கு, இழந்த நிம்மதிக்கு, ஏமாந்த கணத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே மொத்தமாக சனி பகவான் ஒரு பெரிய தீர்வை கொடுக்க போகிற நேரம் இது. அதில் குறிப்பிட்ட நபரை விட்டு நீங்கள் விலகி நிற்கிற ஒவ்வொரு நாளும் உங்களை சுற்றி இருக்கிற அந்த நல்ல அதிர்வலைகள் இன்னும் பல மடங்கு அதிகமாகிட்டே போகும். இதனால் வரைக்கும் காலையில் தூங்கி எழுந்திருக்கும் போதே மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் அழுத்துற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்திருக்கும். இன்னைக்கு என்ன பிரச்சனை வரப்போதோ, யார் என்ன சொல்ல போகிறாங்களோன்னு ஒரு பயப்படே ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிச்சிருப்பீங்க. அதனால் இனிமேல் நீங்கள் காலையில் முழிக்கும் போது உங்களுக்கே தெரியாத ஒரு புது சுறுசுறுப்பு உங்கள் உடம்புல ஓட்டிக்கிடும். மனசுக்குள்ள எந்த கவலையும் இல்லாமல் ஒரு கலவை மாதிரி ரொம்ப லேசாக ஃபீல் பண்ணுவீங்க. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற உண்மையான அற்புதம். இந்த நேரத்தில் நீங்கள் விலகி இருக்கிற அந்த நபரோட நிலைமை நீங்கள் யோசிக்கலாம். அவங்க இப்போ ரொம்ப பெரிய குழப்பத்தில் இருப்பாங்க. ஏன்னா இவ்வளவு நாளாக அவங்க என்ன தப்பு பண்ணாலும் என்ன காயப்படுத்தினாலும் நீங்கள் பொறுத்துக்கிட்டு அவங்க பின்னாடியே போய்கிட்டு இருந்தீங்க. அவங்க உங்களை ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது நீங்கள் அவங்கள விட்டு முழுசாக விலகி உங்கள் வாழ்க்கையை நோக்கி வேகமாக நடக்கிறத பார்த்து அவங்களுக்கு ஒரு பெரிய பயம் வந்துடும். உங்கள் கிட்ட இருந்து கிடைச்சிக்கிட்டு இருந்த அந்த சலுகைகள், உதவிகள் எல்லாமே நின்று போன உடனே உங்களை மறுபடியும் அவங்க வலையில் விளைவிக்கிறதுக்கு என்னென்னவோ தந்திரங்களை செய்வாங்க. நேரடியாக அவங்ககிட்ட வர முடியலன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக தூங்க விடுவாங்க. உங்கள் மனசை கரைக்கிற மாதிரி ரொம்ப கடிதாபமாக பொய் கதைகளை கட்டி விடுவாங்க. அதில் நீங்கள் இதில் கொஞ்சம் கூட ஏமாந்துடக்கூடாது. அவங்க கூடுற அந்த நாடகத்தை பார்த்து நீங்கள் லேசாக பிடிச்சிட்டு கடந்து போயிட்டே இருக்கணும். உங்களோட தொழில் மற்றும் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய மரியாதை உங்களுக்கு கிடைக்க போகுது. எவ்வளவு நாளாக நீங்கள் எவ்வளவோ உழைச்சிருப்பீங்க, ஆனால் அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. உங்கள் உழைக்க வேற யாரோ ஒரு தட்டி பறிச்சுக்கிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் அமைதியாக இருக்கிறதுனால உங்களை ரொம்ப சுலபமாக ஓரம் கட்டி இருப்பாங்க. ஆனால் இந்த 45 நாட்களில் அந்த நிலைமை அப்படியே தலைகீழாக மாறப்போகுது. உங்கள் திறமை என்ன, உங்கள் உழைப்பு என்னென்னு உங்கள் இடத்துல இருக்கிற பெரிய அதிகாரிகளுக்கு ரொம்ப தெளிவாக தெரிய வரும். உங்கள் ஆலோசனைகளை கேட்டு நடக்கிற அளவுக்கு உங்கள் அந்தஸ்து உயரும். ஒரு காலத்தில் உங்களுக்கு குறை சொல்லிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்குற சூழ்நிலை உருவாகும். அந்த அளவுக்கு உங்கள் பேச்சில் ஒரு பெரிய அதிகாரமும் இருப்பும் தானாக வந்து சேரும். இது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் ரொம்ப ரகசியமாக வச்சுக்க வேண்டிய நேரம் இது. நான் திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. மகர ராசிக்காரங்க மனசில் எதையும் மறைக்க தெரியாதவங்க. உங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கிடைச்சா கூட அதை எல்லாருக்கிட்டையும் சொல்லி கொண்டாடுவீங்க. ஆனால் இப்போது கிரக அமைப்புகள் உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கறதுனால உங்களை சுற்றி நிறைய பொறாமை பிடிச்ச கண்கள் உங்களை நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் வாங்க போகிற புது பொருட்கள் இல்லை நீங்கள் செய்ய போகிற புது முதலீடுகள் பற்றி வெளியில் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் அடுத்த கட்ட நகர்வு என்னன்னு உங்கள் நிலைக்குள்ளே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப சைலண்டாக அமைதியாக உங்கள் காரியத்தை சாதிச்சுக்கணும். நீங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்கீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்கள் வெற்றி ஒரு பெரிய சத்தத்தை உலகத்துக்கு கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் இப்போது நடக்க போகிற இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? உங்களை சுற்றி ஒரு பெரிய காந்த சக்தி உருவாக போகுது. ஆமாம், இத்தனை நாளாக உங்களை பார்த்தாலே ஒதுங்கி போனவங்க, உங்களை ஏளனமாக நினச்சவங்கெல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து பேசணும்னு பிடிப்பாங்க. உங்கள் முகத்தில் அப்படி ஒரு வசீகரம் தானாக வந்து சேரும். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, உங்கள் மனசுக்குள்ளே இருந்த அந்த மாறம், அந்த தேவையில்லாத கவலை எல்லாமே அந்த ஒரு தவறான உறவை விட்டு நீங்கள் விலகினதுனால மொத்தம் அழிஞ்சிருச்சு. சுத்தமான உடனே அது உங்கள் முகத்தில் ஒரு பெரிய தேஜஸாக வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் பேசும்போது உங்கள் வார்த்தைகளில் ஒரு பெரிய தெளிவும் அதிகாரமும் இருக்கும். உங்களோட மதிக்காதவங்க கூட உங்கள் பேச்சை கேட்டு கதையாற்ற அளவுக்கு உங்கள் ஆளுமை பல மடங்கு உயரப்போகுது. சில நேரங்களில் நீங்களே தனியாக உட்காந்து யோசிப்பீங்க, நம்ம எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கோம், இப்படிப்பட்ட ஆளுங்களுக்காகவா நம்ம உசிரை கொடுத்தோம், நம்ம நேரத்தை வீணாக்கணும்னு தோணும். ஆனால் அதை நினச்சி இனிமேல் நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தக்கூடாது. ஏன்னா அதுவும் ஒரு வகையில் உங்களுக்கு கிடைச்ச அனுபவம். அந்த அடி வாங்கினதுனால தான் இப்போ நீங்கள் இவ்வளோ உற்சாராக இவ்வளோ தெளிவாக இருக்கீங்க. இனிமேல் எந்த ஒரு நபரையும் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையோட ரகசியங்களை யாருக்கிட்டையும் அவ்வளோ சுலபமாக சொல்லிட மாட்டீங்க. இந்த பக்கம் உங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கல, ரத்த கண்ணீர் விட்டு நீங்கள் கற்றுக்கிட்ட தாளம் இது. அதனால் இந்த பாடத்தை உங்கள் உசுறு இருக்கிற வரைக்கும் மறக்கவே கூடாது. இனிமேல் யார் உங்ககிட்ட நெருங்கி பழக வந்தாலும் அவங்கள பலமுறை யோசித்து எடை போட்டு தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் அனுமதிக்கணும்.
பொருளாதார ரீதியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய மாற்றம் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் இன்னொரு சூட்சமாக இருக்குது. உங்களுக்கு வரப்போகிற பணத்தை நீங்கள் உடனே வருடம் வருமான விஷயங்களுக்கு செலவு பண்ணிடக்கூடாது. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு பணத்தை கொடுத்து அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்கன்னு ஒரு சின்ன பரீட்சை வைப்பார். அந்த பணத்தை நீங்கள் உங்கள் எதிர்காலத்துக்காக, உங்கள் குடும்பத்தோட பாதுகாப்புக்காக ரொம்ப பத்திரமா சேமித்து வைக்கணும். யாருக்காவது உதவி செய்யணும்னு தோணுச்சுன்னா உண்மையிலேயே கஷ்டப்படுற முகம் தெரியாத ஏழைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன உதவியை செய்யுங்க. அது புண்ணியமாக உங்கள் குடும்பத்தை காக்கும். ஆனால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கோ இல்லை உங்கள் பழைய நண்பர்களுக்கோ பெரிய அளவில் கடன் கொடுக்கறத கொஞ்ச நாளைக்கு முழுசாக தவிர்த்துடுங்க. ஏன்னா திரும்பவும் பணத்தால் ஒரு மனக்கசப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 45 நாட்களில் உங்கள் குலதெய்வப்பட அருள் உங்களுக்கு முழுசாக கிடைக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியாக அமையும். இது வரைக்கும் நான் தொட்டதெல்லாம் விளங்கலை, எல்லாமே தப்பாக போகுதுன்னு புலம்புன உங்கள் வாய் இனிமேல் எல்லாம் நல்லபடியாக நடக்குதுன்னு சந்தோஷமாக போகுது. உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை மொத்தமாக உங்களுக்கு சாதகமாக மாறிக்கிட்டு வர்றத நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக பார்க்க போகிறீங்க. உங்கள் வீட்டு வாசல்லையே நின்ன பல பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியாமலேயே பானாக விலகி போகிறத நீங்கள் உணர்வீங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்களால் விழுந்த அந்த தெய்வீக பார்வை தான். இவ்வளோ நாளாக இருட்டில் தவிச்ச உங்களுக்கு விடிவெள்ளி முளைக்கிற நேரம் வந்துடுச்சு. நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், உங்கள் பேச்சு, உங்கள் வார்த்தைகளில் இப்போ ஒரு பெரிய சக்தி இருக்கும். அதனால் எந்த சூழ்நிலையிலையும் உங்கள் வாயால் நீங்களே உங்களை குறைச்சியோ இல்லை உங்கள் வாழ்க்கையை பற்றி தப்பாவோ பேசிடாதீங்க. ஒரு நேரம் சரியில்லை, நான் ராசி இல்லாதவன்னு சொல்கிறத இந்த நிமிஷத்தோட நிறுத்திடுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அப்படியே தொலைக்கக்கூடிய காலகட்டம் இது. அதனால் எப்போவுமே நல்லதையே நினைங்க, நல்லதையே பேசுங்க. நான் நல்லா இருக்கேன், என் வாழ்க்கை இப்போ சூப்பராக மாறிக்கிட்டு இருக்கு, எனக்கு வர வேண்டிய நியாயமான வெற்றிகள் எல்லாமே என்னை தேடி வந்துக்கிட்டு இருக்குன்னு தினமும் பலமுறை உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. நீங்கள் வெளியிடுற இந்த நேர்மறையான எண்ணங்கள் பிரபஞ்சத்தில் கலந்து உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை இன்னும் பல மடங்கு பெருசாக்கி உங்ககிட்டயே கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் நினைக்கிறத விட ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் ஒரு பெரிய புயலுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு தவிர்த்தவங்களுக்கு இப்போ திடீர்னு கிடைக்கிற இந்த அமைதியை பார்க்கும்போது ஆரம்பத்தில் ஒரு சின்ன தயக்கமோ இல்லை இனம் புரியாத பயமோ கூட வரலாம். என்னடா இது வாழ்க்கை இவ்வளோ அமைதியாக போதே, திரும்பவும் ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துடுமோன்னு உங்கள் மனசு உங்களை போட்டு குழப்ப பார்க்கும். ஏன்னா எப்போவுமே பிரச்சனைகளோடையும் போராட்டங்களோடையும் வாழ்ந்து பழகிட்ட உங்களுக்கு இந்த நிம்மதி கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சமும் பயப்பட தேவையில்லை. இந்த அமைதி புயலுக்கு பின்னாடி வர்ற அநீதி கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் இடிவள்ளி முளைச்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற உண்மையான நிரந்தரமான அமைதிங்கிற முழு மனசோட ஏற்றுக்கோங்க. இதுக்கு நீங்கள் முழுசா தகுதியானவங்க அப்படிங்கிறத அடிக்கடி உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்திக்கோங்க. நீங்கள் அந்த குறிப்பிட்ட நபர்கிட்டேருந்து முழுசாக விலகிட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே உங்கள் சொந்தக்காரங்க மத்தியிலையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க மத்தியிலையோ உங்களை பற்றி ஒரு பெரிய விவாதம் நடக்கும். இவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், அதான் ஒதுங்கி போயிட்டான்னு கூட சில பேர் உங்கள் மேலே பழியை தூக்கி போட பார்ப்பாங்க. இங்கே தான் நீங்கள் உங்கள் பொறுமையை 100% காட்டணும். அவர்கிட்டையும் போய் உங்களை நீங்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் சரியாக தான் இருக்கேன், அவங்க தான் தப்பு பண்ணாங்கன்னு நீங்கள் விளக்கம் கொடுக்க அவங்க அதை தப்பாக தான் புரிஞ்சுக்குவாங்க. அதனால் உங்கள் மேலே பழி போடுறவங்கள பார்த்து சும்மா சிரிச்சுட்டு மட்டும் போங்க. நீங்கள் நல்லா இருக்கிற ஒவ்வொரு நொடியும் உங்கள் மேலே கப்பு சொல்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய தண்டனையாக மாறும். அவங்களே கொஞ்சம் நாளில் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட நிற்கிற காலம் கண்டிப்பாக வரும். உங்களோட சிந்தனை திறன் இப்போது ஒரு புது பரிமாணத்தை தொடப்போகுது. இவ்வளோ நாளாக அவங்கள எப்படி திருத்தலாம், அவங்கள எப்படி மாற்றலான்னு யோசித்து உங்கள் மூளையை சோர்வாக்கி வச்சுருந்தீங்க. இப்போ அந்த குப்பையெல்லாம் மனசை விட்டு போன உடனே உங்கள் வேலை சம்பந்தமாகவோ இல்லை தொழில் சம்பந்தமாகவோ நிறைய புது சிந்தனைகள் உங்களுக்குள்ளே தானாக ஊட்டெடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் செய்கிற சின்ன சின்ன மாற்றங்கள் கூட உங்கள் தொழிலில் ஒரு பெரிய லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இவனுக்குள்ளே இப்படி ஒரு திறமை இருக்கான்னு உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் செயல்கள் ரொம்ப வேகமாக ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். பல நாள் இழுபறியாக கிடந்த வேலைகள் எல்லாம் இப்போ உங்கள் ஒற்றை பார்வையில் ஒற்றை விரல் ஆசைவில் ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்கள் உடல் ஆரோக்கியம். மனசுக்குள்ளே இருந்த அந்த நச்சுத்தன்மை வெளியேற ஆரம்பித்த உடனே அது உங்கள் உடம்புல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். ராத்திரியில் தூக்கம் வராமல் புரண்டு படுத்த காலம் எல்லாம் மாறி படுத்த உடனே நிம்மதியான ஆழ்ந்த தூக்கம் வர ஆரம்பிக்கும். காலையில் எந்திரிக்கும் போது முகத்தில் ஒரு பெரிய தெளிவு இருக்கும். நீங்கள் எந்த உயர்ந்த அழகு சாதன பொருட்களையும் பயன்படுத்த தேவையில்லை. உங்கள் மனசில் இருக்கிற நிம்மதியே உங்கள் முகத்தில் ஒரு பெரிய பொலிவை கொடுக்கும். பல நாள் கழித்து பார்க்குறவங்க என்ன இவ்வளோ இளமையாக மாறிட்ட, முகம் இவ்வளோ பிரகாசமாக இருக்குன்னு ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க. அந்த அளவுக்கு உங்கள் மனசில் ஏற்படுற நிம்மதி உங்கள் தோற்றத்திலேயும் வெளிப்படும். இந்த 45 நாட்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய இன்னொரு விஷயம் உங்கள் கோபம். மகர ராசிக்காரங்க நீங்கள் இயல்பாகவே நியாயஸ்தர்கள்.
அதனால் சின்னதாக ஒரு அநியாயம் நடந்தால் கூட கொங்கி எழுந்துருவீங்க. அதனால் இப்போ நீங்கள் உங்கள் இழப்பை நோக்கி ரொம்ப நேரமாக ஓடிக்கிட்டு இருக்கீங்க. வெளியில் தேவையில்லாமல் சத்தம் போடுறவங்களுக்கெல்லாம் நீங்கள் நின்று பதில் சொல்லிக்கிட்டு இருந்தால் உங்களால் சீக்கிரம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர முடியாது. அதனால் உங்களை சீண்டி பார்க்கணுன்னே சில பேர் வேணும்னே வம்பிழுக்க வருவாங்க. அவங்க விரிக்கிற வலையில் நீங்கள் சிக்கவே கூடாது. உங்கள் கோபத்தை மொத்தமாக மூட்டை கட்டி மூலமாக வச்சுடுங்க. உங்கள் பொறுமை தான் இப்போ உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம். அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் உங்களை ஜெயிக்க யாரையும் முடியாது. உங்களை கீழே இறக்க நினச்சவங்க எல்லாரும் இப்போ உங்கள் வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு போய் நிற்க போகிறாங்க. இது சத்தியமாக நடக்கும். கடைசியாக இந்த 45 நாட்களோட விரிவில் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன முன்னோட்டம் மாதிரி சொல்கிறேன். முன்னாடியில் உங்களை நீங்களே காத்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்ககிட்ட ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கும். யாருக்காகவோ காத்துக்கிட்டு இருந்த அந்த பழைய ஏமாளி இப்போ உங்களை விட்டு முழுசாக போயிருப்பார். அதுக்கு பதிலாக தன்னம்பிக்கை ததும்புற ஒரு புது மனுஷனாக நீங்கள் உருவெடுத்திருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாமே ஒரு கெட்ட கனவு மாதிரி சுவடு தெரியாமல் மறைஞ்சிடும். இனிமேல் வரப்போகிறது எல்லாமே வசந்த காலம்தான். உங்கள் ராசிநாதன் சனி பகவானோட பரிபூர்ண ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடச்சிருச்சு. உங்களை சுற்றி இருந்த தடைகள், சதிகள், ரோகங்கள் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு நீங்கள் ஒரு பெரிய ராஜகாட்டையில் கம்பீரமாக நடக்க ஆரம்பிக்க போகிறீங்க. உங்கள் குடும்பத்தோட சந்தோஷம், உங்கள் தொழிலில் கிடைக்க போகிற அபாரமான வளர்ச்சி, உங்களுக்கு வரப்போகிற பண வரவு இதெல்லாம் சேர்ந்து உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்தில் உட்கார வைக்க போகுது. உங்களை வேண்டான்னு ஒதுக்குனவங்க, உங்கள் கஷ்டத்தை பார்த்து சிரித்தவங்க எல்லாரும் உங்கள் வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு போய் நிற்க போவாங்க. இது வெறும் வாய் வார்த்தை கிடையாது. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக எழுதி வச்சிருக்கிற மிகப்பெரிய தலையெழுத்து. இந்த அதிர்ஷ்டத்தை, இந்த பெரிய வாய்ப்பை ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கோங்க. நினச்சி ஒரு நொடி கூட இனிமேல் கவலைப்படாதீங்க. உங்கள் குலதெய்வத்தை கிட்டியாக பிடிச்சிக்கோங்க. தினமும் காலையில் எழுந்ததும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசாக வேண்டிட்டு உங்கள் வேலையை முழு நம்பிக்கையோடு ஆரம்பிங்க. உங்களை அசைக்க இந்த உலகத்தில் இனிமேல் எந்த சக்தியாலேயும் முடியாது. வியாமகர் ராசி அன்பர்களே, நீங்கள் பட்ட அத்தனை கஷ்டத்துக்கும் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்க போகிற நேரம் இது. இது வரைக்கும் நீங்கள் அத்தனை விஷயங்களையும் வட்டியும் முதலுமா பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி தரப்போகிறது. உங்களுக்கான வெற்றி கோப்பையை சனி பகவான் உங்கள் கையில் கொடுக்க தயாராக இருக்கார். அதை வாங்கிக்கிறதுக்கு நீங்கள் முழுசாக தயாராகுங்க. அந்த குறிப்பிட்ட உறவை விட்டு நீங்கள் விலகி நிற்கிற இந்த 45 நாட்கள் உங்கள் வாழ்க்கையோட ஒரு பெரிய பொற்காலம் அமைய போகிறது. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கித்தான் இருக்கும். எந்த சவாலையும் தைரியமாக எதிர்கொள்ளுங்க. இத்தனை நாள் இருட்டில் தவிச்ச நீங்கள் இப்போ வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்கள் ஆசைகள், கனவுகள் எல்லாமே சீக்கிரமே நிறைவேற என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தைரியமாக இருங்க, எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.